ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிறிஸ்டஃப் அகாடமியில் நமக்கு மந்த்லி டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 30 நாளுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும், இது வரைக்கும் படிக்கலை அப்படின்னாலும் நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷனுக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி அவங்களுடைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கணும். ஸோ யூனிட் 1ல் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டியில் உங்களுக்கு ஒரு 11 லெசன்ஸ் வந்து இந்த மந்த் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் அறிமுகம், அவசியம் மற்றும் உருவாக்கம். ஸோ ஆல்ரெடி எல்லோரும் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ 15ஆம் தேதியே வந்து நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து படிச்சிருப்பீங்க, இல்லை நான் இன்னும் படிக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டாப்பிக்கை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் வித் ஆன்சரோட, ஓகேங்களா. ஸோ நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இது பிடிஎஃப் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ படிச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது இந்த டாப்பிக்லேருந்து, ஓகேங்களா. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ரெகுலராக ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் ஃப்ரீ பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். இந்த டெஸ்ட்டெல்லாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூவாக வந்து எல்லா லெசனையுமே வந்து படிச்சிருங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.